94 விழுக்காடு தண்ணீர், 6 விழுக்காடு நிலப்பரப்பு. உலகின் 8வது கண்டம் சீலாண்டியா. விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தது எப்படி? விஞ்ஞானிகள் பூமியின் 8வது கண்டமாக சீலாண்டியா வை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர். இது ஆஸ்திரேலியாவுக்கு தென்கிழக்கே பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ளது. இதன் பரப்பளவு சுமார் 4.9 மில்லியன் சதுர கி.மீ. இந்தியாவை விட பெரியது. பள்ளியில் புவியியல் பாடத்தில் பூமியில் எத்தனை கண்டங்கள் உள்ளன என்று கேட்டால் கண்ணை மூடிக்கொண்டு 7 என்று சொல்வோம். ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அண்டார்டிகா, ஐரோப்பா மற்றும் ஆஸ்திரேலியா. விஞ்ஞானிகள் பூமியின் 8வது கண்டத்தை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளனர். அதன் பெயர் சீலாண்டியா, ஜீலண்டியா. இது நேற்று முளைத்த தீவு அல்ல. 375 மில்லியன் ஆண்டுகளாக கடலுக்கு அடியில் நமக்கே தெரியாமல் ஒளிந்திருந்த ஒரு பிரம்மாண்ட நிலப்பரப்பு. பல ஆண்டுகளாக அட்லாண்டிஸ் என்ற மூழ்கிய நகரத்தை பற்றிய கதைகளை நாம் கேட்டிருப்போம். அது கற்பனையாக இருக்கலாம். ஆனால் சீலாண்டியா 100 விழுக்காடு உண்மை. இது ஆஸ்திரேலியாவிற்கு தென்கிழக்கே பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ளது. இதன் மொத்த பரப்பளவு சுமார் 4.9 மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள். அதாவது நம் இந்தியாவை விட பரப்பளவில் சுமார் 1.5 மடங்கு பெரியது. இவ்வளவு பெரிய நிலப்பரப்பு இத்தனை காலம் நம் கண்ணில் படாமல் போனது எப்படி? 94 விழுக்காடு தண்ணீர், 6 விழுக்காடு நிலம். இந்த கண்டத்தின் சுவாரஸ்யமே இதுதான். சீலாண்டியா கண்டத்தின் 94 விழுக்காடு பகுதி கடலுக்கு அடியில் மூழ்கியுள்ளது. வெறும் 6 விழுக்காடு பகுதி மட்டுமே நீருக்கு வெளியே தலை காட்டுகிறது. அந்த 6 விழுக்காடு நிலப்பரப்பு எது தெரியுமா? நாம் இன்று பார்க்கும் நியூசிலாந்து, நியூசிலண்ட், நியூ கலிடோனியா தீவுகள்தான். அதாவது நியூசிலாந்து என்பது கடலில் இருக்கும் தனித்தீவு அல்ல, அது கடலுக்கு அடியில் மூழ்கியிருக்கும் ஒரு மிகப்பெரிய கண்டத்தின் உச்சிப்பகுதி. சுமார் 550 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமி கோண்ட்வானா என்ற ஒரே பெருங்கண்டமாக இருந்தது. காலப்போக்கில் அது உடைந்து சிதறியதில் உருவானவைதான் இன்றைய கண்டங்கள். சுமார் 80 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு சீலாண்டியா ஆஸ்திரேலியா மற்றும் அண்டார்டிகாவிலிருந்து பிரிந்தது. அதன் பிறகு நடந்த புவியியல் மாற்றங்களால் இந்த கண்டம் மெல்ல மெல்ல கடலுக்குள் மூழ்கத் தொடங்கியது. சுமார் 23 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இது முழுவதுமாக தண்ணீருக்குள் சென்றிருக்கலாம் என கருதப்படுகிறது. விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தது எப்படி? இது ஒரு கண்டம் என்று சும்மா சொல்லிவிட முடியாது. அதற்கு 4 முக்கிய தகுதிகள் வேண்டும். கடல் மட்டத்தை விட உயர்ந்த பாறைகள், தனித்துவமான புவியியல் அமைப்பு, வரையறுக்கப்பட்ட எல்லைகள், பூமியின் மேலோடு கிராஸ் தடிமனாக இருக்க வேண்டும். பல வருடங்களாக செயற்கைக்கோள் தரவுகள் மற்றும் கடல் பாறை மாதிரிகளை ராக் சாம்பிள்ஸ் வைத்து ஆய்வு செய்த விஞ்ஞானிகள், ஆம், இது தனி கண்டம்தான் என்று இப்போது அதிகாரப்பூர்வமாக வரைபடத்தை வெளியிட்டுள்ளனர். ஏன் இந்த கண்டுபிடிப்பு முக்கியமானது? சீலாண்டியா கண்டறியப்பட்டது வெறும் பெயர் மாற்றத்திற்காக மட்டுமல்ல. புவியியல் ரகசியம், பூமி எப்படி உருவானது, கண்டங்கள் எப்படி பிரிந்தன என்பதை பற்றிய நமது புரிதலையே இது மாற்றியமைத்துள்ளது. கடலுக்கு அடியில் மூழ்கியுள்ள இந்த பகுதியில் எரிவாயு மற்றும் அரிய வகை கனிம வளங்கள் புதைந்திருக்கலாம். பண்டைய காலத்தில் இங்கு வாழ்ந்த உயிரினங்கள் மற்றும் தாவரங்கள் பற்றிய புதிய தகவல்களை இது நமக்கு தரக்கூடும். பூமி இன்னும் தனது மடியில் எத்தனையோ ரகசியங்களை ஒளித்து வைத்திருக்கிறது என்பதற்கு சீலாண்டியா சிறந்த சாட்சி. அடுத்த முறை உலக வரைபடத்தை பார்க்கும்போது நினைவில் கொள்ளுங்கள், ஆஸ்திரேலியாவுக்கு கீழே ஒரு மறைந்திருக்கும் உலகம் இருக்கிறது.